நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இஸ்லாம் அன்பை வெளிப்படுத்த எந்த கட்டுப்பாடுகளையும் அமைக்கவில்லை. அது தொழுகையில் இருந்தாலும் சரியே. தொழுகையில் சிறு பிள்ளைகள் சேட்டை செய்தால் அவர்களை ஒதுக்கி விடாதீர்கள். ஒரு இமாம் தொழுகை நடாத்தி கொண்டிருக்கும் பொழுதோ அவரின் குழந்தையுடன் அவர் பாசத்தை காட்டும் விதத்தை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சிறு குழந்தையாக இருந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்யும் போது மேல் அமர்ந்து கொள்ள அவர் ஆசை தீர கீழ் இறங்கும் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரை பின்பற்றி தொழுத சஹாபாக்களும் சஜதாவிலேயே இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் மகள் ஜைனப் அவர்களின் குழந்தை உமாமாவை தோளில் சுமந்த நிலையில் தொழுதிருக்கின்றார்கள். சஜிதாவுக்கு செல்லும் போது இறக்கி விடுவார்கள், நிற்கும் போது தூக்கிக் கொள்வார்கள். நாம் தொழும் பொழுதோ நமது பிள்ளைகள் தெரியாமல் எமக்கு மேல் ஏறிவிட்டார்களோ, முசல்லாவில் வந்து அமர்ந்து கொண்டிருந்தாலோ சிறு தாய்மார்கள் அவர்களை உதறி தள்ளிவிட்டு தொழுகையில் கவனம் செலுத்துகின்றார்கள். இன்னும் சிலர் பள்ளிக்கு சிறு பிள்ளையை தூக்கி கொண்டு வந்தால் தொழும்போது அழுகும் அல்லது ஏதேனும் சேட்டை செய்யும் என வீட்டிலேயே விட்டு விடுவார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீண்ட நேரம் தொழுகையை நடத்தும் எண்ணத்துடன் நான் தொழுகையை துவங்குகிறேன். அப்போது குழந்தையின் அழுகுரலை கேட்கின்றேன். எனக்கு பின்னால் தொழுது கொண்டிருக்கும் அந்த குழந்தையின் தாயாருக்கு சிரமம் அளிக்கக்கூடாது என்பதால் தொழுகையை சுருக்கமாக முடித்து விடுகின்றேன் என்று கூறியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு இடையூறு விளைவிக்கின்றாய், உன்னால் மற்றவர்களுக்கும் தொழுகையில் கவனம் செலுத்த முடியவில்லை என அந்த பிள்ளையின் தாயை கண்டிக்கவில்லை. மாறாக தொழுகையைத்தான் சுருக்கமாக முடித்து கொண்டார்கள். நாம் தொழும் போது பிள்ளைகளை அங்கு விடாமல் தள்ளி வைத்தோமானால் அவர்களும் தொழுகையை தள்ளி வைத்து விடுவார்கள். நமது பிள்ளைகள் நம்மை பார்த்தே வளர்கின்றனர். எனவே அவர்களுக்கு நாம் தான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.